இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். Praise the Lord friends. Jesus loves all online VBS 2024க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 10 days VBSல கலந்துக்கிறீங்க, gift கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணா gift கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கலாமா? Praise Lord children. Jesus loves all online VBS 2024க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் childrens. நீங்க தொடர்ந்து VBSல பங்கு பெறுறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. VBSல கலந்து கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா 5 கேள்விக்கு, கதையின் இறுதியில கேட்கப்படுற 5 கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் மெமரி வர்ஸ் எழுதியும் அனுப்பணும். அதுக்கப்புறம் அழகா மெமரி பண்ணி ஆடியோ அனுப்பணும். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ஆன்ட்டி என்ன பண்ணுவோம், ஏசப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை உங்களுக்கு வீடு தேடி கிடைக்கும்படி செய்வாங்க. சரிங்களா? சரி, இனி ஒரு நாட்கள் வருகிற VBSலையும் கலந்து கொள்ளுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்ட்டி கூட சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜீசஸ் லவ்ஸ் ஆல் மினிஸ்ட்ரி VBS ஆன்லைன் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஓ, எல்லாருமே நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஆன்ட்டி கூட கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் இந்த நாளில் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து எங்களோட இணைந்திருக்கிறீங்க இல்லையா? அதுவே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுறீங்களா? ப்ரே பண்ணுற ஆன்ட்டி சொல்கிறீங்க. பைபிள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பெண் பிள்ளைங்கள்லாம் முக்காடு போட்டுக்கோங்க. மற்ற எல்லா பிள்ளைங்களும் முழங்கால் படிட்டு கையை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, உமக்கு இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் ஆன்லைன் VBS மூலயமாக ஜீசஸ் லவ்ஸ் ஆல் மினிஸ்ட்ரியில் மூலயமாக ஏசப்பா நாங்கள் வந்து இணைந்து கொள்ள நீங்கள் உதவி செஞ்சீங்க. நன்றி ஏசப்பா. 10 நாளும் எந்த தடை இல்லாதபடி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைகளாகிய எங்களுக்கு வேண்டிய ஞானமும் கிருபையும் எல்லா சத்தியத்தையும் விடுதலையும் ஆண்டவரே போதிக்கப்பட இந்த நாளில் ஆண்டவரே எல்லா சின்ன பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த நாளில் கூட ஏசப்பா 10 நாளும் கண்டினியூஸாக நாங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் பிற பிள்ளைங்களுக்கும் அதை நாங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரே சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தாய் தகப்பனும் இது மூலயமா ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் தாய் தகப்பனுக்கு இந்த VBSல கலந்து கொள்கிறது மூலமாக ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஏசப்பா நாமம் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளில் கூட இப்படியா எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord friends. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே,
ஆண்டவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. எலையிட்டு நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. எலையிட்டு நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. Praise the Lord. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கதையின் தலைப்பு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்ற தலைப்பில் நம்ம கதையை கேட்க போறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்டி கதையா சொல்றேன் சில்ட்ரன்ஸ். ஆப்ரஹாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு 75 வயசுல இருக்கும் பொழுது தேவன் அவரை அழைத்தாராம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துறேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் சொல்ற இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னாராம். ஆப்ரஹாமுக்கு 75 வயசுலயும் குழந்தை இல்லையாம். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாராம். கண்டிப்பா நமக்கு தேவன் ஒரு குழந்தைய கொடுப்பாரு, 75 வருஷமா நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே, கண்டிப்பா தேவனால நமக்கு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசிச்சு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாராம். ஆப்ரஹாமுடைய மனைவி பெயர் சாராள். இவங்க 2 பேரும் தேவன் சொன்ன இடத்துக்கு வந்தாங்களாம். 25 வருஷத்துக்கு பிறகு, எத்தனை வருஷம்? 25 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததாம். அந்த ஆண் குழந்தையின் பெயர் ஈசாக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஆண் குழந்தையின் பெயர் என்ன? ஈசாக்கு. ஈசாக்கு கரெக்டா அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆப்ரஹாமுக்கு வயது 100 வயது. எத்தனை வயசுல ஆப்ரஹாமுக்கு குழந்தை பிறந்தது? 100 வயதுல. எல்லாரும் சொல்லுங்க, 100 வயதுல. ஆமா, 100 வயதுல ஆப்ரஹாமுக்கு குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை பேர் என்ன சொன்ன? ஈசாக்கு. பாருங்க, ஈசாக்க பார்த்தாலே ஆப்ரஹாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. 25 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு தேவனை நம்பி விசுவாசிச்சு இருக்கும் பொழுது ஆண்டவர் 100 வயதுல அவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. இப்ப ஆப்ரஹாம் என்ன பண்றாரு? ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்குன்னு ஈசாக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆப்ரஹாம் கீழ்ப்படிஞ்சு வந்தாரு இல்லையா? அதே போல கர்த்தர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. இப்ப பாருங்க, அந்த ஆண் குழந்தையே உலகம்னு ஆப்ரஹாம் இருக்கிறாரு. இந்த நேரத்துல தேவன் பார்க்கிறாரு, என்னடா இந்த ஆப்ரஹாம் என்ன வர்ஷிப் பண்ணவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் ஈசாக்கு ஈசாக்கு ஈசாக்குன்னு ஈசாக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறானே, என்ன வர்ஷிப் பண்ணவே மாட்டானே, என்ன தொழுது கொள்ளவே மாட்டானே, இவனுக்கு என்ன தொழுது கொள்ள நேரம் இல்லையோ, சரி நம்ம இவனை சோதிச்சு பார்க்கலாம், ஈசாக்கு முக்கியமா இல்ல கர்த்தராகிய நான் முக்கியமா அப்படின்னு சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆப்ரஹாம் கிட்ட ஆப்ரஹாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ஆப்ரஹாம் தோ அடியேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவன் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மொரியா தேசத்துக்கு போ, நான் சொல்ற
மலையில உன் மகனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா தேவன் மனிதர்களை பலியிடுன்னு சொல்லவே மாட்டாரு. தேவன் ரொம்ப நல்லவர். ஆனா ஆபிரகாம் கிட்ட உன் மகனை பலியிடுன்னு சொல்றாரு. சும்மா டெஸ்ட் பண்றாரு, என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதாவது தேவன் ஆபிரகாம் எப்படி தெரியுமா நினைச்சாராம்? ஆபிரகாம ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சாராம். ஆபிரகாமும் தேவனும் ஃப்ரெண்டு மாதிரியாம். 2 பேரும் பேசிக்குவாங்களாம். நமக்கு கர்த்தர் வந்து ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஏசப்பா நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஏசப்பா உங்க எல்லாரையும் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. சிநேகிதனே அப்படின்னு உங்களை கூப்பிடுறாரு. ஒரு நண்பனை போல நீங்க ஏசப்பா கிட்ட உங்க உள்ளத்துல இருக்கிறத உங்க ஏசப்பா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நீங்க சொல்லலாம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? நீங்க உங்களுடைய கஷ்டத்தை கேட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவானா? கண்டிப்பா கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம ஃப்ரெண்டு கஷ்டம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை கேட்பாங்கல்ல. ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. உங்களுடைய கஷ்டத்தை கேட்கறது மட்டும் இல்லாம அதை சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. அப்ப ஏசப்பாவை நீங்க ஃப்ரெண்டா ஏத்துக்குவீங்களா சில்ட்ரன்ஸ்? ஆபிரகாமும் தேவனும் எப்படி ஃப்ரெண்டா இருந்தாங்களோ நீங்களும் ஏசப்பாவும் ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ். ஆபிரகாம தேவன் சோதிக்கிறாரு. அப்பா உன்னுடைய மகனை பலியிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாமுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. தேவன் தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொல்லவே மாட்டாரே. சரி ஓகே, இவர் நம்மளை டெஸ்ட் தான் பண்றாரு, நம்ம வந்து ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம்னு இவருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பலியிட கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன மலைக்கு போகணும்னா ஆபிரகாம் வீட்டுல இருந்து அந்த மலைக்கு போறதுக்கு, அந்த மோரியா என்ற மலைக்கு போறதுக்கு, மோரியா என்ற தேசத்துல இருக்கிற மலைக்கு போறதுக்கு 3 நாள் ஆகுமா? எத்தனை நாள் ஆகுமா? 3 நாள். சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் ஆகுமா? என்ன பண்றாரு ஆபிரகாம்? வேலைக்காரர்களோட கூட ஈசாக்கை கூட்டிக்கிட்டு போறாரு. பலியிடுறதுக்கு என்ன தலைமை தேவை? விறகு தேவை, அப்புறம் வந்து கத்தி தேவை, அப்புறம் நெருப்பு தேவை, அப்புறம் ஆடு தேவை. ஆனா தேவன் ஈசாக்க பலியிடு சொன்னதால ஆபிரகாம் ஆடை மட்டும் கூட்டிட்டு போல, மற்றபடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. விறகு எடுத்துட்டு போறாரு, நெருப்பு எடுத்துட்டு போறாரு, கத்தி எடுத்துட்டு போறாரு. கொஞ்சம் 2-3 நாள் பிரயாணம் ஆகும் பொழுது வேலைக்காரர்களை நிக்க சொல்லிடுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? வேலைக்காரர்களிடத்துல நாங்க போயிட்டு வரோம், நானும் என் மகனும் போயிட்டு தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், நீங்க இங்கேயே காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆபிரகாம் விசுவாசமா நம்பிக்கையா வேலைக்காரரிடத்துல சொல்றாரு, நாங்க போயிட்டு வருவோம். என்ன சொல்றாரு? நாங்க போயிட்டு திரும்பி வருவோம், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே விறகுகள்லாம் என்ன பண்றாரு? ஈசாக்கு அவர் தோள் மேல வச்சுக்கிட்டு அவர் போறாரு. பாத்தீங்களா பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படினோன்னு ஈசாக்கை பார்த்து நீங்க கத்துக்கணும் சில்ட்ரன்ஸ். பாருங்களேன், இன்னைக்கு அம்மாவோ டேடியோ மம்மியோ டேடியோ உங்களை ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க செய்வீங்களா? போ மம்மி, நான் ஏன் செய்யணும்? அக்காவை செய்ய சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன். தம்பியை செய்ய சொல்லுங்க அப்படின்னு அவங்கள செய்ய சொல்லுங்க, இவங்கள செய்ய சொல்லுங்கன்னு தான் சொல்லுவீங்க. நீங்க செய்வீங்களா? பாருங்க, ஒரு பலியிடுறதுக்கு எவ்வளவு விறகுகள் தேவைப்படுது. அவ்வளோ விறகுகளையும் ஈசாக்கு முதுகுல சுமந்துகிட்டு அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படிந்து மலை மேல ஏறி போறான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சில்ட்ரன்ஸ்? பாத்தீங்கன்னா அப்பா பேச்சுக்கு ஈசாக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்க, அப்பாவும் ஈசாக்கும் விறகுகள், கத்தி, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஈசாக்கு வந்து கேக்குறான், அப்பா நீங்க பலியிடணும்னு சொன்னீங்க, பலியிடுறதுக்கு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடு எங்கப்பா? தகன பலிக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க வந்து அநேக நேரத்துல நமக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம். ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே, எப்படி படிக்க போறேன்னு தெரியலையே, எப்படி பாஸ் ஆக போறேன்னு தெரியலையே, இவ்வளோ புக்கா
நான் எப்படி இந்த வருஷம் கடக்க போறேன், இப்போ எல்லாருக்கும் அடுத்த வருஷம் நீங்க கிளாஸ்க்கு போறீங்க, அடுத்த வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் புது புக்கு கொடுக்க போறாங்க, எப்படியும் ஒரு 15 புக்கு 20 புக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும். பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க, ஐயோ இவ்வளோ புக்கா, இவ்வளோ புக்கையும் படிக்கணுமா, எப்படி படிக்க போறோம் தெரியலையே அப்படிதானே சொல்வீங்க. ஆனா என்ன பண்றாரு, விசுவாசமா பேசுவீங்களா? இல்ல, என்னால முடியும், ஏசப்பா எனக்கு உதவி செய்வாரு, இவ்வளோத்தையும் படிக்க எனக்கு ஏசப்பா உதவி செய்வாருன்னு விசுவாசமா பேசுவீங்களா? பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வாரு அப்படின்னு விசுவாசமா சொல்றாரு. என் மகனே நீ தான்ப்பா ஆடு, உன்னதான்ப்பா கொல்ல போற அப்படின்னு சொல்லி மகனை பயம்புறுத்தி அவர் அழாம விசுவாசமா பேசுறாரு. அப்புறம் அந்த மலை உச்சியில போயிடுறாங்க. மலை உச்சியில போயிட்டு விறகு எல்லாம் அடுக்கி, கல்லெல்லாம் வச்சு விறகெல்லாம் அடுக்கி கயிறுலாம் வச்சு தன்னுடைய மகனுடைய கை காலு கட்டுறாரு. அப்ப ஈசாக்குக்கு தெரியுது, என்னடா என் கை கால் கட்டுறாங்க, ஒருவேளை நம்ம தான் ஆடும், நம்மளதான் வெட்ட போறாங்களோ அப்படின்னு ஈசாக்குக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்மளா வந்து என்ன பண்ணிப்போம், அப்பா அம்மாவை நல்லா வெட்டி உதச்சிட்டு கூட ஓடி போயிட்டு இருப்போம். ஆனா அவன் என்ன பண்றான், அப்படி பண்ணவே இல்லை. என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வாரு. என்ன பண்ணுவாரு, என் அப்பா அம்மா எனக்கு நல்லதுதான் செய்வாங்க, என் அப்பா ஆபிரகாம் எனக்கு நல்லதுதான் செய்வாருன்னு சொல்லி கை கால் கட்டினா கூட கம்முன்னு இருக்கிறாராம். அது மாதிரி நீங்க இருப்பீங்களா? எவ்வளோ விஷயங்கள் சொல்றோம், இது நல்லதுமா, இது சாப்பிடுமா, இது நல்லதுமா, இதை பண்ணுமான்னு சொன்னா சொல்லுவான், இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதான் என் இஷ்டம், என் விருப்பம், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் பண்ணுவேன், நீ நினைக்கிறத நான் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவையே அநேக நேரத்துல முறைப்போம், திட்டுவோம். அப்படிதான் இருக்கக்கூடாது சில்ட்ரன்ஸ். பாருங்க, கை கால் கட்டினா கூட அப்படியே கம்முன்னு நிக்கிறாரு பாத்தீங்களா ஈசாக்கு. அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாரு. ஆபிரகாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாரு. என் மகனை வெட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. ஈசாக்கு என்ன வெட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாரு. இப்படி நம்ம கீழ்ப்படிவோமா? இப்படி ஒரு கீழ்ப்படுதல தான் கர்த்தர் விரும்புறாரு சில்ட்ரன்ஸ். பாருங்களேன், கட்டி படுக்க வச்சிடுறாரு. படுக்க வச்சு கத்தி எடுத்து ஓங்கி ஈசாக்க வெட்ட வராரு. வெட்ட வரும்போது சத்தம் கேக்குது, ஆபிரகாமே ஆபிரகாமே. உடனே இதோ அடியேன் ஆபிரகாம் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, பிள்ளையாடன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்னும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உடனே கர்த்தரே என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் கர்த்தரே ஷாக் ஆகுறாரு. என்னடா இவன் தான் சொந்த பையன் கூட நினைக்காம கத்தி எடுத்து குடுத்தவரானே, என் மேல இவ்வளவு பாசமா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆபிரகாமே உன் கையை போடாத, என் மேல உனக்கு ரொம்ப பாசம் நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ பயப்படுறவன்னு எனக்கு நல்லா தெரியுது, உன் பையனை நீ கொல்லாத. அதாவது ஆபிரகாமும் தேவனும் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள விளையாடுறது போல இல்ல, இது ஒரு விளையாட்டு போல. பாருங்க, ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. உடனே தேவன் சொல்றாரு, சரி நீ எனக்கு பலிடணும்னு வந்துட்ட, நீ உன் பையனை கொலை பண்ணாதப்பா, உன் பையனை நீ கொலை பண்ணாத. உன் பின்னால ஒரு சத்தம் கேக்குது பாரு, மே மே அப்படின்னு ஒரு ஆடு கத்துது, பாருப்பா அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு போயிட்டு தகன பலி ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா ஒரு ஆடு முள்ளுல மாட்டிக்கின்னு இருந்தான். உடனே அந்த ஆட்டை எடுத்துன்னு போயிட்டு ஆபிரகாம் தகன பலியிடுறாரு. பாருங்களேன், எப்படி ஒரு ஆடு ஈசாக்குக்கு பதிலா அடிக்கப்பட்டுச்சோ அது மாதிரிதான் ஏசப்பா கூட சிலுவையில நமக்காக அடி வாங்கினார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏசப்பா சிலுவையில அடி வாங்கி ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஏசப்பா ஏன் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஏன்னா நம்ம அடிக்கப்படணும், நம்ம தான் தப்பு பண்றோம், நம்ம தான் பொய் சொன்னோம், நம்ம தான் எவ்வளோ காரியங்களை செய்யறோம். ஆனா ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரிச்சார். எப்படி ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு தகன பலியாக்கப்பட்டதோ அது மாதிரிதான் நமக்காக ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டாரு. சில்ட்ரன்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறாரு.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால என்ன ஆகுது? ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ்? நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தரால் வரும். இப்போதுல இருந்து நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்பீங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சில்ட்ரன்ஸ், கதை பாத்தீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஆன்ட்டி இப்போ உங்களை 5 கொஸ்டின் கேட்க போறேன். கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபிரகாமுக்கு எத்தனை வயதில் குழந்தை பிறந்தது? ஆபிரகாமுக்கு எத்தனை வயதில் குழந்தை பிறந்தது? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, எந்த தேசத்திற்கு சென்று பலியிட சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாம ஒரு மலையின் மேல போய் சென்று பலியிட சொன்னார் இல்லையா, அது எந்த தேசம்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, அவங்க பலியிட போகும் பொழுது எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள்? ஆபிரகாம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார் பலியிடுவதற்கு? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4, ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டாரா? ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டாரா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5, ஈசாக்குக்கு பதிலாக எதை பலியிட்டார்கள்? ஈசாக்குக்கு பதிலாக எதை பலியிட்டார்கள்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 5. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன். வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார். வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார். உன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பார், உனக்கு ஒத்தாசை வருமே பார்ப்பார். உன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பார், உனக்கு ஒத்தாசை வருமே பார்ப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தானே பாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தானே பாரு. அது சிலுவையின் வழியாக வருமே பாரு, அது சிலுவையின் வழியாக வருமே பாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தானே பாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தானே பாரு. அது சிலுவையின் வழியாக வருமே பாரு, சிலுவையின் வழியாக வருமே பாரு. பெயர் ஆபிரகாம், என் மனைவி பெயர் சாராள். கர்த்தர் எங்களுக்கு என் பெயர் ஆபிரகாம் என்றும் என் மனைவி பெயர் சாராள் என்றும் அழைத்தார். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தமாம். சாராள் என்றால் ஜாதிகளுக்கு தாய் என்று அர்த்தமாம். ஆனால் எங்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை. கர்த்தர் என்னை 75 வயதில் என்னை அழைத்தார். கர்த்தர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்கள் போலையும் கடற்கரை மணலை போலையும் உங்கள் சந்ததியை பெருக்கப்படுவேன் என்று வாக்குரைத்தார். அதுபோல எனக்கு 100 வயது ஆகினது. என் மனைவி சாராளுக்கு 90 வயது ஆகின போது கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு தந்தார். அந்த ஆண் பிள்ளை பெயர் ஈசாக்கு. கர்த்தர் என்னை சோதித்தார். கர்த்தர் மோரியா என்ற மலைக்கு போக சொன்னார். அம்மலையில் நான் அதிகாலையில் எழுந்து என் மகனை கூட்டிக் கொண்டு என் மனைவிக்கு தெரியாமல் அந்த மலைக்கு பலியிட போனேன். விறகுகளையும் நெருப்புகளையும் கட்டுகளையும் கொண்டு போனேன். என் வேலைக்காரர்களையும் கொண்டு போனேன். என் வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு விசுவாசத்துடன் திரும்ப நாங்கள் வருவோம் சொல்லி நாங்கள் விசுவாசத்தோட சொல்லி நாங்கள் மலைக்கு போனோம். 3 நாள் நாங்கள் பிரயாணம் பண்ணி போனோம். என் மகன் ஈசாக்கு என்னிடம் கேட்டான், பலியிடத்துக்கு எல்லா பொருளும் இருக்கு, ஆனா தகன பலிக்கான ஆடு எங்கே அப்படி என்னிடம் கேட்டா. உடனே நான் விசுவாசத்துடன் யோகவாயிலே எல்லாம் பார்த்துக் கொள்வேன் நான் விசுவாசத்துடன் சொன்னேன். அது மாதிரி பலியிடத்துக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு. அப்போ என் மகனோட கை காலை கட்டி நான் பலியிட பொழுது கத்தியை வச்சு வெட்ட போகும்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே உன் ஏக சுதனம் நேசகுமாரனாகிய ஈசாக்கிலிருந்து உன் கையை எடு அப்படின்னு வந்துச்சு. உடனே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்காடா முள்செடியில மாட்டிட்டு இருந்துச்சு. அந்த ஆடை எடுத்து நான் கர்த்தருக்கு பலியிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெமரி கிளாஸ் கேட்கலாமா? மனப்பாட பகுதிக்குள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டி என்ன வசனம் சொல்லித்தர
தெரியுமா? என்ன வசனம் சொல்லி தர போற தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லலாமா? ஆண்டி சொல்ற மாதிரி நீங்க மனப்பாட வசனத்தை சொல்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து இந்த நாள்ல என்ன மனப்பாட வசனத்தை கற்றுக்கொண்டீங்களோ அதை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். ஓகே, தமிழ்ல சொல்லிட்டோம், இங்கிலீஷ்ல சொல்லலாமா? Obey your parents in the Lord, for this is right. Ephesians 6th chapter 1st verse. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். ஓகே, தமிழ்ல சொல்லிட்டோம், இங்கிலீஷ்ல சொல்லலாமா? Obey your parents in the Lord, for this is right. Ephesians 6th chapter 1st verse. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாமா? சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் சார்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய சார்ட் வந்து தேவைப்படாது. ஒரு சின்னதாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வசனம் எழுதுகிற அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை பாருங்கள், ஆன்ட்டி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் சார்ட் கட் பண்ணிக்கிட்டால் போதும். அதில் வசனம் எழுதிக்கோங்க. ஸ்டார் வந்து கில்டர் சார்ட்டு ஆன்ட்டிக்கிட்ட இருந்தது. அதில் வந்து நான் இந்த ஷீட்டில் வந்து கில்டர் ஷீட்டில் வந்து ஸ்டார் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து உங்ககிட்ட இல்லை, இந்த ஷீட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பேப்பரில் கலர் பண்ணிக்கோங்க. ஸ்டார் மாதிரி கட் பண்ணிட்டு கலர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? வசனம் எழுதிக்கோங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பைபிளில் பெற்றாருக்குன்னு தான் எழுதியிருக்கு. அதனால பைபிள் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்களும் பெற்றாருக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது போல் அழகாக கிராஃப்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இதுதான் டபுள் சைட் டேப்பு. ஓகேங்களா? ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோண்டு கட் பண்ணால் கூட போதும். சரிங்களா? கொஞ்சோண்டு கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இந்த டேப் எடுத்துட்டிங்கன்னா அழகாக செவுத்தில் நீங்கள் ஒட்டிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது போல் கிராஃப்டெல்லாம் இந்த டபுள் சைட் டேப் மாதிரி ஒட்டிட்டு செவுத்தில் நீங்கள் அழகாக ஒட்டிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம ஆன்ட்டி கூட சேர்ந்து இந்தியன் ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ஆண்டி நம்புகிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து பாடல்கள் மற்றும் மனப்பாட வசனங்கள், அது மாத்திரம் இல்லை கதைகள், கிராஃப்ட் மூலயமா அநேக காரியங்களை இந்த நாளில் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமாம், அப்படி தானே? ஆமாம் சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ணலாம்? எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும் தானே? அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஏசப்பா கிட்ட என்ன கேட்கணும்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்கள் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத்தோட ஜெபிக்கலாமா? எல்லாரும் மறுபடியும் சொல்லட்டுமா? எல்லாரும் முக்காடிட்டு கொள்ளுங்க மற்றும் வந்து முழங்கால் படியுங்க, கையை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கலாமா? நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னபடி ஏசப்பா வந்து தருவாங்க. சின்ன பிள்ளைங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே ஜீசஸ் லவ் சால் மினிஸ்ட்ரி மூலயமாக ஆண்டவரே VBS ஆன்லைனில் எந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஆண்டவரே கூடி ஜெபிக்க கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்த போவதற்கான ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்பாவும் கரத்தில் இப்போ கொடுக்குற ராஜா ஆண்டவரே, தாகமுள்ளவன் மேல் ஆண்டவரே நீங்கள் தண்ணீர் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஜீவ தண்ணீரை இந்த நாளில் கேட்குறோம் ஏசப்பா. ஜீவ தண்ணீராக இந்த மீது ஊற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, யோவேல் 2:28 படி வம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க
இல்ல ராஜா. இந்த வேலையில கூட இந்த சிறு பிள்ளைங்க மீது ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ரிஷா கராதா ஹந்தரல போரி கவரவலபா ஓரா கரி ஹஷதர் ஹந்தரல போரி கவலப ஹந்தரல போ ஹலப ஷிஹந்தரல போரி கவரவலபரவலபா. இயேசுவின் நாமத்தினால என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க மீது ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, தாகம் உள்ளவன் மீது தண்ணீர் ஊற்றப்படும் சொன்னீங்களே ஏசப்பா. இப்ப கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லுங்களே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. உன் வசனத்தினால கேட்கிறோம், நாமத்தினால கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா. உம்முடைய ஆவியங்க மீது ஊற்றுங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இந்த பிள்ளைங்க மீது ஊற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்நிய பாஷைகள் பேசக்கூடிய தாளந்துகள் இந்த பிள்ளைகளை ஊற்றுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க கனி தரும் மரமாக மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியா என்னவரை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி விட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எழுப்புதலின் அக்கனி இந்த பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக ஆண்டவரே. பின் மாறி வல்லமை இந்த பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைங்க சாட்சிகளாய் உலகத்துக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் மாத்திரம் சாட்சிகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஏசப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோட ஏசப்பா ஆண்டவரே இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.